1-to-1 ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இழந்ததை திரும்ப பெறுவதற்கு எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சதித்து வந்தவங்க வாழ்க்கையில ஜான் ஏறினால் முடம் சறுக்குகின்ற ஒரு காலகட்டம், துன்பமும் துயரமும் தொடர் கதையான இருந்த ஒரு காலகட்டத்துல நவ கிரகங்கள்ல 3 கிரகங்களுடைய பயிற்சியை சந்தித்தாலும் அந்த கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட கால பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி சுக்கிரனுடைய பயிற்சி இது நம் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று ஏங்குவதும் நினைப்பதும் அல்லவா? அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கிரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, ஒரு அருமையான பயிற்சிங்க. தேவகுருவுக்கு இணையான பலத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சுக்கிரன் தான். அசுர குருவாக இருந்தாலும் கூட அற்புதமான வாழ்க்கையில சில மாற்றங்களை தரக்கூடியவன் சுக்கிரன். குறிப்பா பாத்தீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 2 வரை சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். இது விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகின்றோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதாவது மீனம், அதாவது குருவினுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னிராசியை சனி பகவான் பார்க்கின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, நவ கிரகங்களும் ஒத்துழைக்காத ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கின்றது. தேவகுருவும் அசுரகுருவும் எந்த விதமான நற்பலனை தராத ஒரு காலகட்டம். சனி பகவானுடைய பார்வையும் தக்க பலனை தரவில்லை. அதே நேரம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீடு யாருக்கு? சுக்கிரனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல எத்தகைய மாற்றம் என்று பார்த்தால் அற்புதமான யோக பலன் என்று தான் சொல்வேன். காரணம், நவ கிரகங்கள்ல ஒரே ஒரு கிரகங்க, அதுதான் செவ்வாய். செவ்வாய் துணை இருப்பதனால ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். புரியாத ஒரு வாழ்வை நோக்கி நகர்ந்தவங்க வாழ்க்கையில புரிபடாத காரியங்கள் புரிகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அரசு துறையில ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய, அரசு துறையினால ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் அமைகின்றது. அது மட்டும் கிடையாது, கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வதும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதையும் பார்க்கலாம். தடைபட்டிருந்த பண வரவுகள் கைக்கு வரும். குறிப்பா சொல்ல போனா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அந்த சூழ்நிலை மறையும். ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய முழுமையான அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கும். 2 குருவும் அருளும் முழுமையாக பெறுகின்ற ஒரு காலமாகத்தான் விருச்சிக ராசிக்கு அமைகின்றது. நல்ல விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக நடப்ப ஆரம்பிக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா புது வாய்ப்புகள் வந்து நல்ல முன்னேற்றம் உண்டாவதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் அமைத்து தருகின்றன. தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு காலம்தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி விருச்சிக ராசிக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம், கவனமாக இருப்பதைத்தான் குறிக்கிறது. காரணம், சுக்கிரன் பலமிழந்து இருப்பதனால. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீசபங்க ராஜயோகம் என்ற ஒரு யோகத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் விருச்சிக ராசி இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நிம்மதியான ஒரு காலமாக, அதாவது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. 3 பலம் என்று சொல்வேன். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று 3 பலத்தையும் இழந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்துல தெய்வ பலம் மட்டுமே உங்களுக்கு துணையாக இருக்கின்ற ஒரு காலம். முடிந்தால் குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுவது சிறப்பு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வலுவிழந்து பலமிழந்து அதிசாரமாக இருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியது மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும். அவ்வாறு மகாலட்சுமியை வழிபாடு செய்ய அருகில் இல்லை என்றால் மகாலட்சுமியின் வடிவமாக அம்சமான தாயார், ஒவ்வொரு பெருமாள் ஆலயத்திலும் இருக்கக்கூடிய தாயார் ஆலயம் சென்று அந்த தாயாரை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. பலமிழந்த சுக்கிரன் பலம் பெற்று நம் வாழ்விக்கிற ஒரு நல்ல செயலை நோக்கி நல்ல செயல் விரைவில் நடப்பதற்கான சூழ்நிலை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க. ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபம் வைத்து வழிபடுது
விருச்சிக ராசிக்கு நல்ல யோக பலனை தரும். அதே நேரம் கடனால சிலர் எல்லாம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு சூழ்நிலைக்கும் அந்த நிலை மாறும். வாங்கிய கடனை அடைப்பதற்கான அற்புதமான யோக பலன். செய்யாத குற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா சிலர் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நிலை மாறும். எளிதில் யாரையும் நம்பிவிட வேண்டாம். அந்தரங்க விஷயத்தை யார்ட்டையும் பங்கிடாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. தெய்வ பலம் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம். இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவையான ஒரு காலம் இந்த சுக்கிரன் பயிற்சி. கவலையே பட வேண்டாம். தெய்வ பலம் துணை இருப்பதனால துன்பம் குறைந்து இன்பம் பெறுகின்ற ஒரு காலமாக இந்த சுக்கிரன் பயிற்சி விருச்சிக ராசிக்கு அமையும்.